ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 6/2/2026 உண்டான ரிசல்ட்டு பாருங்கள். 873. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 873. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 0, 5, 7, 8ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 7ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குது. 7ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் 8ஆம் நம்பரு ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதாவது 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சி இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 87 ஏபியில் பாஸ் ஆகிருக்குது, 73 பிசியில் பாஸ் ஆகிருக்குது. முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்ததுலேயே பார்த்தீங்கன்னாக்க 87, 73 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்குது. ஆனால் ஏசி மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 3 டிஜிட்டும் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் ஆகி போச்சு. ஓகேங்களா? இது பாருங்கள், ஏபி வந்து 87, பிசி வந்து 73. மொத்தம் 2 வின்னிங்கு. ஓகேங்களா? 3 டிஜிட்டை பாருங்கள். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 875ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 873 போச்சு. அந்த 5க்கு பதில் ஒரு 3 வந்துருந்தால் சூப்பரான வின்னிங் தான். அதே மாதிரி கீழே பாருங்கள், கீழேயும் பாருங்கள், நான் 357ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 5க்கு பதில் ஒரு 8 போட்டிருந்தேன்னா கூட ஒரு பாக்ஸ் போட்டிருந்தால் ஒரு சூப்பர் வின்னிங் கிடச்சிருக்கும். ஆனால் மிஸ் ஆகி போச்சு. ஓகேங்களா? ஆக முதல்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்குது. ஓகேங்களா? வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேரளா லாட்ரி 7/2/2026 கார்னியா 741க்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஃபார்வர்ட் ஆகும். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மொபைல் வீடியோ வந்து ஃபார்வர்ட் ஆகும். அப்போ இன்னும் 4 பேர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 1, 2, 3, 8. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது சரி சந்தேகமாக இருக்குது அப்படின்னா என்னுடைய பழைய வீடியோக்களை பாருங்கள். பழைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நான் எத்தனை வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது. சரிங்களா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். போகிற ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு லைக் போடுங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ஃபார்வேர்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 13, 31, 11, 52, 25, 55, 14, 41, 43, 34, 28, 82, 86, 68, 26, 62, 88, 03, 30, 01, 10. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் கொஞ்சம் கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. சரிங்களா? கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தாங்க. எனக்கு வந்து கெஸிங் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி எடுத்து போட்டுங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ 3 டிஜிட் பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 131, 525, 143, 286, 828, 103. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? எடுத்து போடுங்க.
அதே மாதிரி நம்பர் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறனால கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னாலும் நீங்கள் பாக்ஸில் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். இது பார்த்தீங்கன்னாக்கா கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அப்படியே லைக் போட்டுங்க. சரிங்களா? லைக் போட்டிங்கன்னா தான் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி வீடியோலாம் ஃபார்வேர்ட் ஆகும். ஃபார்வேர்ட் ஆக தான் 4 பேர் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா என்னுடைய பழைய வீடியோக்களை பாருங்கள். பழைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கேன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.